ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதுங்க நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி விஜய் கிட்ட பார்த்தீங்கன்னா பேசுகிற பார்த்தீங்கன்னா, விஜய் என்னை வந்து மன்னிச்சிடுங்க, நான் தான் அங்கேயே வந்து சொன்னல, இங்கே நடக்கிறதுக்கு எனக்கு வந்து எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டேன். அதுவும் மீறி வந்து அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து கட்டாயப்படுத்துனதுனால தான் வந்து நான் வந்து மணமேடையில் வந்து உக்காந்தேன். நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து அமைச்சிக்கோங்க நான் அப்பயே வந்து சொன்னேன். ஆனால் வந்து நீங்களும் வந்து கட்டாயத்தினால்தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. ஆனால் வந்து என்னுடைய மனசு ஃபுல்லாக வந்து நீங்கள் தான் இருக்கீங்க விஜய், வேறு யாரும் இல்லை. ஆனால் நீங்கள் உங்கள் மனசில் வந்து நான் இருக்கனா இல்லையான்னு தெரியல. ஆனால் வந்து நீங்கள் என் மேலே வந்து கோபமாக இருக்கீன்றது மட்டும் தெரியுது. நான் வந்து விஷமாலாம் சாப்பிடல. எப்படி வந்து எனக்கு வந்து மயக்கம் வந்து அந்த கல்யாணம் வந்து நின்றுச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து அரவிந்துக்கு வந்து விஷயமெல்லாம் தெரிஞ்சு நான் வந்து உங்களை வந்து விரும்புகிறேன்னு தெரிஞ்சு அவரே தான் வந்து என்னை வந்து கூட்டு வந்தார் கோயிலுக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து நடந்த பிரச்சனை உங்களுக்கே வந்து தெரியுமே. இதில் என்னுடைய பங்குன்றது எதுவுமே வந்து இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய விஜய் பார்த்திங்கன்னா, நீ சொல்கிறதெல்லாம் வந்து நம்பிக்கிட்டு இருக்க முடியாது மல்லி, நீ வந்து பிளான் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்குன்றது நல்லா தெரியுது அப்படின்றாங்க. நம்முடைய அன்னபூர்ணியமாக வந்து இவங்க பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டு நம்மளோட விஜய்கள் வந்து, விஜய் நாங்கள் வந்து செஞ்சது வந்து தப்பாகவே இருக்கட்டும், ஆனால் வந்து வெண்பாவுக்கு வந்து மல்லி தான் அம்மான்றது வந்து கோர்ட்டு பூர்வமாக வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, அதில் வந்து மாற்றம் இல்லைல்ல, மல்லி தான் வந்து உன்னை வந்து விரும்புகிறான், நீயுமே வந்து மல்லியை வந்து விரும்புகிற, ஆனால் வந்து நீ அதை வந்து வெளிக்காட்ட மாட்டுற விஜய், உன் வீட்டில் இருக்கிறவங்க வந்து என்ன சொல்கிறாங்களோ அப்படின்ற ஒரு பயத்திலே வந்து இருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணி பார்த்திங்கன்னா விஜய் ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு தாலியை வந்து பார்த்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த வந்து இப்போ வந்து கேட்குறாங்க, விஜய் நான் உன்னுடைய ரூமில் ஒரு தாலி ஒன்று பார்த்தா, அது வந்து மல்லியோட கழுத்தில் இருந்தது தானே, அது எதுக்காக வந்து நீ வந்து பத்திரமா வந்து ரூமில் வச்சுருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. நம்முடைய அன்னபூர்ணி வந்து மல்லி கூட வந்து சேர்ந்து வாழு, அப்போ தான் வந்து உன்னுடைய பொண்ணுக்கு வந்து நல்லது நடக்கும். அப்படி இல்லையா, உனக்கு விருப்பம் இல்லைனா வந்து நீ வந்து மல்லிக்கு வந்து டிவோர்ஸை கொடுத்துட்டு உன் மகளை வந்து நீ வந்து அந்த அருணாச்சலத்து கையில் வந்து ஒப்படைச்சிட்டு நீ வந்து உன் வாழ்க்கையை பாரு, மல்லிகை வந்து நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ நடந்துட்டப்ப நான் வந்து எப்படி மல்லிக்கு வந்து டிவோர்ஸ் தர்றது, என்னால் வந்து மல்லிக்கெல்லாம் டிவோர்ஸ் தர முடியாது, அவள் தான் என்னுடைய பிள்ளைக்கு வந்து அம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதுக்கு ஆனால் வந்து மல்லியை வந்து நான் வந்து ஏற்றுக்கிறதுக்கு சிறிது காலம் வந்து எனக்கு தேவைப்படும். அதுக்காக வந்து நான் வந்து இப்போ வந்து மல்லியை வந்து மன்னிச்சிட்டு தான் ஒன்றும் அர்த்தம் இல்லை, போக போக வந்து நானே வந்து அவகிட்ட வந்து நான் வந்து புரிஞ்சு நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வேறு பெரிய எபிசோடில் இதெல்லாம் தான் நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய வெண்பா குட்டி பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி வந்து வீட்டில் இருக்கிறதுனால எந்த நேரமும் வந்து ஜாலியாக சந்தோஷமாக வந்து நம்மளுடைய மல்லி கூட வந்து பேசி சிரிச்சுக்கிட்டு வந்து இருக்க போகிறாங்க. மறக்காத இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். முடிஞ்ச வந்து முதல்ல வரீங்கன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆனில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.